நம்மோட அறிவார்ந்த மதச்சார்பற்ற வாழ்க்கை முறையும் உலகுக்கு மீண்டும் நினைவூட்டி இருக்கு. அதனாலதான் இந்தியாவுடைய வரலாற்றை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி எழுதணும்னு நான் அடிக்கடி சொல்லி வரேன். மதுரை சங்க வைத்து தமிழ் வளர்த்த நகரம், கோயில் நகரம்னு பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ்பெறணும் என்பதுதான் என்னுடைய ஆசை, லட்சியம். பழைய மதுரையினுடைய மரபு, பண்பாடு, வரலாற்று சின்னங்கள் போன்றவற்றை பாதுகாக்கிற அதே வேளையில் தற்கால தேவைகளுக்கும் எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தானாகவே வளர்ந்து வர்ற மதுரை தொழில் நகரமா மிளிர எல்லா தகுதியும் கொண்ட நகரம். புது புது மாற்றங்களை தக்க வச்சுக்கிற நகரம் என்கிற வகையில் தென் தமிழ்நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்ப மையமாகவும் மதுரை உயர்ந்து வருது. டிவிஎஸ் ஸ்ரீசக்கரா, டாஃபே, ஜேகே ஃபென்னர், இன்ஃபினிக்ஸ், தியாகராஜர் மில்ஸ், மதுரா கோட்ஸ், ஹனிவெல், HCLன்னு பல்வேறு நிறுவனங்கள் தங்களின் தொழில் திட்டங்களை மதுரையில் நிறுவி இருக்காங்க. வேலம்மாள் மருத்துவமனை, மீனாட்சி மிஷன் மற்றும் அப்போலோ போன்ற தலை சிறந்த மருத்துவமனைகள் மருத்துவத்துறையில தனி சாதனை படைச்சிட்டு வருது. பெரும் முதலீடுகளை செஞ்சு ஆயிரக்கணக்கானவங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தினாங்க. மதுரையின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்காங்க. இங்க சர்வதேச விமான நிலையம் இருக்கு. தூத்துக்குடி துறைமுகம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட முக்கிய நகரங்களை இணைக்கிறதுக்கான நெடுஞ்சாலை வசதிகள் இங்கே இருக்கு. இப்படி சிறப்பான இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட வலிமைமிக்க நகரம்தான் இது. சிட்கோ தொழிற்பேட்டைகள், வடபழஞ்சி மற்றும் இலந்தைக்குளம், எல்காட் தொழில்நுட்ப பூங்காக்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளால எதிர்காலத்தில் ஒரு பெரிய தொழில்துறை மையமா உருவாகக்கூடிய திறன் மதுரைக்கு இருக்கு. மதுரையிலே உள்ள உயர்கல்வி நிறுவனங்களும் ஏற்கனவே செயல்பட்டு வர தொழில் நிறுவனங்களும் உயர்திறன் பெற்ற மனித வளத்தை உருவாக்குற வலுவான அடித்தளமாக செயல்படுது. இங்குள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வலுவான அடித்தளத்தால பெரிய தொழிற்சாலைகளும் நன்கு பயனடைந்து வருது. நம்ம அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல்ல தென் மாவட்டங்களில் தொழில் முன்னேற்றத்தை பெருக்கி மற்ற மாவட்டங்களுக்கு இணையா தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு முன்னெடுப்புகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம். தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசோடு இணைஞ்சு விருதுநகர் மாவட்டத்தில் 1893 கோடி ரூபாய் முதலீட்டில் 1052 ஏக்கர் பரப்பளவில் PM மித்ரா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை உருவாக்கி வருது. இந்த பூங்கா முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் இந்த பூங்காவில் மேற்கொள்ளப்பட இருக்கு. இந்த முன்னெடுப்பு மாநிலத்தின் ஜவுளி உற்பத்தியை அதிநவீனமாக்கி மேம்படுத்தும். விருதுநகரின் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக விளங்கும்னு நான் முழுசா நம்புறேன். தேனி மாவட்டத்தில் 424 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பொது பொறியியல் பூங்கா மற்றும் மெகா உணவு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் இலப்பைக்குடி பகுதியில் 108 ஏக்கரும், கழனி வாசல் பகுதியில் 102 ஏக்கரும் தொழிற்பூங்கா உருவாக்குவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சென்னை, கோயம்புத்தூர்ல நிறுவப்பட்ட டைடல் பூங்காக்களின் பெரும் வெற்றியை தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப சூழலை விரிவுபடுத்துகிற வகையில் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை மாநகரங்களிலும் டைடல் பூங்காக்களை நிறுவுவதற்காக முடிவெடுத்தோம். மதுரை மாவட்டத்தில் 314 கோடி ரூபாய் மதிப்பிலான டைடல் பூங்கா அமைக்கப்பட்டு வருது. மதுரை மாவட்டம் மட்டுமல்ல, சிவகங்கை மாவட்டத்திலும் டைடல் நியோ பூங்கா நிறுவப்பட்டு வருது. விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களிலையும் டைடல் நியோ பூங்காக்கள் நிறுவ திட்டமிட்டிருக்கோம்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிய விமான நிலையத்தை அமைக்கிற முயற்சிகளை மேற்கொண்டு வரோம். தூத்துக்குடி, ஓசூர், கோயம்புத்தூர் நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர் மாநாடுகள் மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் உறுதி செய்யப்பட்ட முதலீடு கிடைச்சிருக்கு. 2 லட்சம் பேருக்கு உறுதி செய்யப்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு வர இருக்கு. அந்த வகையில் 186 திட்டங்களை ஈர்த்திருக்கிறோம். இன்று உறுதியாகியுள்ள முதலீடுகள் கப்பல் கட்டுமானம், தோல் அல்லாத காலணி, மின்னணுவியல், உணவு பதப்படுத்தல் போன்ற துறைகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மிக மிக முக்கியமா மதுரை மேலூர்ல 278.26 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான சிப்காட் தொழில் பூங்காவுக்கு இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கேன். மகளிர் முன்னேற்றத்திற்காக, அவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் எண்ணற்ற முன்னெடுப்புகளை நம்ம அரசு மேற்கொண்டு வருது. நாட்டிலேயே அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற மாநிலமாக தமிழ்நாடு யாரும் எட்ட முடியாத இடத்துல இருக்கு. அதுக்கு வலு சேர்ப்பது போல தமிழ்நாட்டை சார்ந்த பே ஹாய் குழுமம் தோல் அல்லாத காலணி உற்பத்தி திட்டத்தை மதுரையில் நிறுவ முன்வந்திருக்கு. இதன் மூலம் 15,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை கிடைக்க போகுது. அது பெண்களுக்கு. சிறிய அளவிலான சிப்பில் இருந்து பெரிய அளவிலான ஷிப் வர எல்லா துறைகள்லையும் தமிழ்நாடு தன்னம்பிக்கையோட தன்னிறைவு பெற்று தலை நிமிர்ந்து இருக்கிற காலமா திராவிட மாடல் ஆட்சி காலம் அமைஞ்சிருக்கு.